Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேடையில் ஏறி பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், ஊடக விவாதங்களில் பங்கு பெறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் அண்ணன் வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்துறாங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் ஆமாம் தெரியும். இது ஒரு சேர ஒரு சில ஆளுக்கு ஒன்றா கூடி வரும்போது அவங்க கூடுதலாக கவனம் பெறுவாங்க. அப்படி கவனம் பெற்றவங்க தான் இன்னைக்கு வெளியில் போயிருக்கிறவங்க அப்படி கவனம் பெற்றுருவாங்க தான். ஆனால் இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்புனா பாதிப்பு கிடையாது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலையும் காளியம்மாள் அவர்கள் போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் சில பல ஆடியோக்கள், அதுக்குள்ள நான் விரிவாக போக விரும்பல. ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. தலைமை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பேசலைன்னு சொல்லி யார் மறுக்க முடியும்? திமுகவையும் நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, அதிமுகவுக்கும் நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சிக்கு நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியிருக்கு. இத்தனை நாட்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி பல விடயங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. காளியம்மாள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க. உங்களுடைய பல்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். எங்கே போகிற ஐடியாவில் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தவங்க திமுகன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க தாவேக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஹேசியமாக போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வங்கிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் விஜய் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இதை பத்தி உங்க பார்வை என்ன? இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற 50 ஆண்டு கால அரசியல் கட்சி, 75 ஆண்டு கால அரசியல் கட்சியை நாம் தமிழர் கட்சியின் ஓட்டை பிரிக்க முடியல. புதிதா ஒருத்தர் கட்சி தொடங்கி இந்த ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாருன்னு நீங்க சொல்லும் போது நாங்க எப்படி ஏற்க முடியும்ன்ற கேள்வி. ஓகே, ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு முத்துப்பாண்டி அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்துப்பாண்டி சார். வணக்கம். வாழ்த்துக்கள். புதிய பொறுப்புக்கு பிறகு முதல் இன்டர்வியூ ஆதனுக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பலரும் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். கட்சியினுடைய சில முக்கியமான முகங்களாக பார்க்கப்பட்ட ஜெகதீச பாண்டியன் அவர்கள், அதே போல நேற்றைக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்து கட்சியிலிருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கேடர் பேஸ்டு ஒரு பார்ட்டி கிடையாது. அண்ணன் சீமானை முன்னிறுத்தி அவர் பேசக்கூடிய கொள்கைகளை முன்னிறுத்தி இதான் மக்களும் ஓட்டு போடுறாங்க, தொண்டர்களும் அப்படிதான் ஓட்டு போடுறாங்க. அதையும் தாண்டி சமீப காலமாக கட்சியிலிருந்து பல பேரும் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இது கட்சியினுடைய கட்டமைப்பை பாதிக்காதா? இல்லை, அதான் நீங்கள் அதிலே உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கேடர் பேஸ் பார்ட்டி இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இது கேடர் பேஸ் பார்ட்டின்றது எப்போ உருவாகும்னா, ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம், அதாவது அரசியல் அங்கீகாரம் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மேலே ஒரு அதிகாரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் கீழே பரவலாக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு மந்திரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்திரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா அந்த மந்திரிகளுக்கு கீழே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கீழே அந்த பகுதியில் சேர்மன்ஸு, உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்கவுங்க, அது போக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர், நகர் கழக செயலாளர்னு அவங்க எல்லாருமே யாரை பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சரை பேஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரும் அவரே இருப்பார், மந்திரியும் அவரே இருப்பார். அப்போ அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சு பழக்கப்பட்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சி. உங்களுக்கு தெரியும், திமுகவும் அதிமுகவும் அப்படிதான் வடிவமைக்கவே பட்டிருக்கும். அப்போ அவங்க அதிகாரத்தில் இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்கள பகைத்து கொண்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கேடர்ஸாக மாறிக்கிடுவாங்க. யாருன்னா மாவட்ட செயலாளரினுடைய ஆட்களாக மாறிக்கிடுவாங்க. ஒருவேளை கட்சி முடிவெடுத்து இந்த மாவட்ட செயலாளரை காலி பண்ணணும், இந்த மந்திரியை காலி பண்ணணும், ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற மந்திரி அடுத்த தேர்தலில் தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருந்து மாவட்ட செயலாளர் பதவியை பிடிங்கிட்டாங்க, வேற யாராவது ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் வென்றுட்டாருன்னா அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த குரூப் காலியாகி அந்த குரூப் கிட்ட போய் ஓகே கட்சியை விட்டு யாரும் வெளில போவாங்க. ஒரே கட்சிக்குள்ளதான் இந்த ஷிஃப்ட் நடக்கும் இருக்கும். வெளியில அவர் ஆதரவாளர், இவர் ஆதரவாளர் மாறுவாங்க. மற்றபடி வேற இருக்காரு, அதுல ஒருவேளை பயன்பெற்றவங்க நான் அவரால் பயன் அடைஞ்சிருக்கேன், அதனால நான் அவரோடய தொடரலாம். அப்படி வெளியேறினவங்க தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்திருக்கிற சேகர் பாபுவா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்படி நீங்க நம்ம சொல்லிட்டீங்க, பட்டியலை சொல்ல முடியும். KKSSR ஒரு 15 பேர் அதிமுகவுல கோல வச்சவர்கள் திமுக அமைச்சராகவே இருக்காங்க. அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கோல வச்சுறாங்க, மாவட்ட செயலாளர்களும் கோல வச்சுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் உருவாயிருக்கும். அவங்க அதிகாரத்தின் மூலமாக ஒரு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் உருவாயிருப்பாங்க.
இப்போ அவங்க வெளியில் வரும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸும் சேர்ந்து வருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆட்களையுமே அண்ணன் தான் அடையாளப்படுத்துவார். மேடைகளில் பேச வைக்கிறது, புதித பொறுப்புகள் கொடுக்கறது, அதே போல் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, ஊடகங்களில் பேச வைக்கிறது, இதன் மூலமாக இருக்கிறவங்கள தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிரபலமான ஆட்களாக வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும். பொதுவெளியில் மக்களுக்கு தெரியும்னா மேடையில் ஏறி பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், ஊடக விவாதங்களில் பங்கு பெறுறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் அண்ணன் வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்துறாங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அப்படி இது ஒரு சேர ஒரு சில ஆளுக்கு ஒன்றா கூடி வரும்போது அவங்க கூடுதலாக கவனம் பெறுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல பேரை சொல்ல முடியும். அப்படி அப்போ அப்படி கவனம் பெற்றவங்க தான் இன்னைக்கு வெளியில் போயிருக்கிறவங்க, அப்படி கவனம் பெற்றிருக்கவங்க தான். ஆனால் இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்புனா பாதிப்பு கிடையாது. ஏன்னா இவங்க செய்கிறது வந்து ஊடகத்தில் இருப்பாங்க, மேடைகளில் பேசுவாங்க, வேட்பாளரை நிற்பாங்க. ஆனால் களத்தில் மேடை போட்டவன், களத்தில் போராட்டம் பண்ணவன், சிறைக்கு போனவன், வழக்கெடுத்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் அது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் தான் பிராண்டு. அதுக்கு மேலேன்னா நீங்கள் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேசிய தலைவர் மட்டும்தான். வேறு யாரும் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதனால தான் அண்ணன் வந்து சொல்கிறாங்க, யார் வந்தாலும் வரவேற்போம், யார் வெளியில் போனாலும் வாழ்த்துவோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஒருத்தரோட முடிவு தம்பி. இப்போ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நான் முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அதை கட்சி எப்படி பார்க்கும், போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லும். இப்போ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ அதிமுக திமுகவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இழுபறியில் செங்கோட்டையன் இருக்கார். இப்போ நம்ம கரண்ட் அரசியலை பேசுகிறதா இருந்தால் செங்கோட்டையன் வந்து ஒரு எடப்பாடி மேலே ஒரு மனஸ்தாபத்தில் முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ போன நேற்று வந்து செங்கோட்டையனும் தங்கமணியும் பங்கேற்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளில போனார், அவரோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, நோ காம்ப்ரமைஸ், வெளில போங்கன்ட்டார். இவர் இபிஎஸ். சசிகலா அவங்க குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய குடும்பம்னு பேசினாங்க. அவங்களும் காலி ஆகிட்டாங்க. டிடிவி தினகரன் நான் வந்து அதிமுகவை மீட்க போகிறேன்னு ஒரு கட்சியவே தொடங்கினார், அவரையும் கண்டுக்கவே இல்லை. அப்போ அது அப்படியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு துரைசாமியாக இருக்கட்டும், கூகா செல்வமாக இருக்கட்டும், நடிகர் குஷ்புவாக இருக்கட்டும், இப்படி வந்து நிறைய பேர் வந்து திமுகவில் இருந்து வெளியில் வந்து வேறு கட்சிகளுக்கு போனாங்க. அப்போ அந்த கட்சியில் அதிகாரம் படைத்த கட்சிகள்லேயே ஏதோ ஒரு வகையில் கட்சி பொறுப்பாளர்களுடைய தலைமையோடையோ ஏதோ ஒரு முரண்பாடு வந்து வெளியில் போகிறாங்க. அதுபோல தான் கட்சியை விட்டு வெளியில போறது என்பது வந்து அவர்களின் முடிவு, சுய முடிவு. அதை வந்து நம்ம வந்து இது எப்படி நீங்க போலான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் கட்சி. அதுல வந்து நீங்க இந்த கட்சி வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2 பேர் போனாங்க, உங்களுக்கு தெரியும். வேட்பாளராகவும் நின்னாங்க, ஊடகத்துல இருந்தாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசினாங்க. உங்களுக்கு தெரியும் தம்பி ராஜீவ்காந்தியும் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களும் மிகப்பெரிய முகமாக நாம் கட்சியில் பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் வெளியில போகும்போது ஒரு பெரிய அதிருப்தியாயிரும், கட்சி 2ஆ பிளந்துரும், 4ஆ உடஞ்சிரும்லாம் சொன்னாங்க. அப்படி எதுவும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் வந்து கட்சி வந்து வேற ஒரு வடிவம் பெற்றுச்சு. அப்ப அது போல வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க போயிட்டாங்களான்னா அப்படி யார் போனாலும் சரி இந்த கட்சி ரன் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற கட்சி உங்களுக்கு. ஏன்னா இத்தனை தோல்விகளை தாண்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் தனியா போட்டிடுறேன்னு சொல்லும் போதும் கரகோஷம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மேடைகளில் பேசும்போது கரகோஷம் எழுதுனா அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட கேடர்ஸ் அங்கே இருக்கிறாங்கன்றதுனால அதை வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு அது போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு அவங்க கட்சியில் பயணிச்சிருக்காங்க. குறிப்பாக 2019 வடசென்னை தொகுதியை கொடுத்தாங்க. 2021 அந்த வடசென்னைக்கு உட்பட்ட திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களே போட்டி போட்டார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலையும் அவங்க காளியம்மாள் அவர்கள் போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் சில பல ஆடியோக்கள், அதுக்குள்ளே நான் விரிவாக போக விரும்பலை. ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, தலைமை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. இல்லை, அது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பேசலைன்னு சொல்லி யார் மறுக்க முடியும்? பேசினவங்களுக்கும் பேசாதவங்களும் தான் சொல்லணும். பேசின அண்ணன் வந்து சொல்லணும் நான் பேசவே இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்லணும், என்னை கூப்பிட்டு பேசலைன்னு இவங்க சொல்லணும். 2 பேர் தான் பேசிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இதிலிருந்து நான் வந்து இதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதற்கு பிறகு தான் இந்த நீங்கள் சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் வந்து இவங்க சொன்னாங்கல்ல ஒரு ஆடியோ வெளியில் வந்து, அதற்கு பிறகு மன வருத்தம் வர்றாங்கன்னு. அதற்கு பிறகு தான் அவங்க தங்கையின் திருமணத்துக்கு அண்ணன் போயிட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அழைச்சது யார்?
தங்கை காளியம்மா தான் வந்து அழைச்சாங்க, முறையாக வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அண்ணன்ட்ட தேதி கூட வாங்கலை. ஆனால் தேதி வாங்காமல் அவங்க ஒரு தேதியை முடிவு பண்ணி வந்து, இந்த தேதியில் எனக்கு என் தங்கச்சிக்கு திருமணம் வச்சுருக்கேன், நீங்கள் அவசியம் வரணும்னு கேட்டாங்க. அப்புறமா அண்ணா வந்து அந்த தேதிகளில் வேறு ஏதாவது நிகழ்ச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் சரி செஞ்சுட்டு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு விளங்குதா? புரியுது. அதற்கு பிறகு உங்களுக்கு நடந்தது நிறைய விடயம் இருக்கு. அதற்கு பிறகு வந்து அவங்க தான் அதை வந்து சரி செஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவர் என்பது சில சமிக்கைகளின் மூலமாக தான் ஒரு விஷயத்தை சரி செய்வாங்க. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்வில் போய் பேசினார் என்னுடைய மிகப்பெரிய தளபதியில் ஒரு முக்கியமான தளபதி வந்து காளியம்மாள்னு அந்த திருமண வீட்டில் பேசினாங்க. அதற்கு மேலே ஒரு தலைவர் என்ன சான்று கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு மேலே ஏதாவது சான்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கொடுக்க முடியாதுல்ல உங்களுக்கு. அப்போ இது வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஓகே. அறைக்குள்ளே என்ன பேசினாங்க, நேரடியாக என்ன பேசினாங்கன்னு தெரியாது. தங்கச்சிக்கு பிறந்த நாள் அண்ணன் நேரடியாக நான் இருக்கும்போது தான் தொலைபேசியில் அழைச்சி வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன ஒரு தலைவர் செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோதான். அதில் வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவ்வளோதான். என்னென்னா இப்போ இந்த நேரத்தில் திமுகவால் நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்களையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையிலும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் ஏற்க முடியாமல் தினமும் இதை ஒரு செய்தியாக்கணும்னு நினச்சி செய்தி ஆக்குறாங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாம் தமிழரை திமுக டார்கெட் பண்ணுதா? டார்கெட் பண்ணுறதுனால தானே செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து இணைந்தார்கள்னு முதல்ல போட்டாங்க. போஸ்ட் கார்டு யார் போட்டான்னா நாங்கள் போடலை, ஊடகங்கள் எல்லாமே போட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து இணைந்தார்கள்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த கட்சியின் பேரையே சொல்ல மாட்டோம்னு முதலமைச்சரே சொன்னார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் இணைகிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கி வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்கள விலைக்கு வாங்குவாங்க. இன்னைக்கு கட்சிக்கே ஆள் தேவைப்படுற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு, பரிதாபமான நிலைமைக்கு திமுக போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப தான் வருத்தமாக இருக்குது எனக்கு. அதனால் நான் திமுகவுக்குன்னு இல்லை, திமுகவையும் நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, அண்ணா திமுகவுக்கு நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சிக்கு நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது. அப்போ இத்தனை நாட்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு பல விடயங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து பல விடயங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. நீங்கள் எப்போயுமே கோட்பாட்டை சொல்லி கொள்கையை சொல்லி அரசியல் செய்யும் போது அந்த நிலை வராது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நாம் தமிழர் கட்சி பல்வேறு பேர் வந்து கட்சியை விட்டு விலகி போகிறாங்கன்னு சொல்லும்போது அண்ணன் சொன்னார் 1000 இடங்களில் ஒரே நாளில் உறுப்பினர் சேர்க்கை போடுங்கப்பான்னாரு. 1000 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை போட்டு 10,000 பேர் ஒரே நாளில் கட்சியில் இணைஞ்சாங்க. அதை எந்த ஊடகங்களும் பேசலாம். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை போடுறான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சராசரியாக 10 பேர் வந்து இணைகிறாங்க கட்சியில். நாம் தமிழர் கட்சியில் வந்து சும்மா வந்து இணைய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், அண்ணா திமுகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், பாஜகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், காங்கிரஸுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் எதுவும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கொள்கையின் அடிப்படையில் கோட்பாடின் அடிப்படையில் இணைகிறவங்க ஒரே நாளில் 10,000 பேர் இணைகிறாங்கன்னு நாங்கள் போய் எங்கேயும் மண்டபம் பிடிச்சி ஆளுகளுக்கு காசு கொடுத்து பிரியாணி போட்டு வேன் பிடிச்சி கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து அது அப்படியே எதுவுமே செய்யலை. நாங்கள் ஒரு இடத்துல தெருவில் ஒரு கூடாரம் போட்டு உட்காரும் போது இந்த மக்கள் 10,000 பேர் வந்து இணைகிறாங்கன்னா அப்போ இந்த கட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தான் நம்ம பார்க்கணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்டி இருக்கிற அந்த கருத்தியலை தான் நம்ம பார்க்கணும். அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கட்சியிலிருந்து இன்னும் கூட பல பேர் வெளியில் போகலாம். அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தான். வர்றவங்களை மனதார வரவேற்கிறோம், செல்பவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதை தான் அண்ணனும் சொன்னாங்க. அண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நம்ம கட்சியை விட்டு வெளியில் போனவங்க யாரையும் எதுவும் பேசாங்க, இப்போ அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் அண்ணனுடைய கருத்தாக இருக்கிறது. நேற்று கூட அதான் சொன்னாங்க, யார் நம்ம கட்சியை விட்டு வெளியில் போய் நம்ம கட்சியை விமர்சனம் செய்தால் கூட அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போங்க, நம்ம ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவோம், வெளியில் போனவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க தம்பி அப்படிதான் சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இலையுதிர் காலம் போல இது வந்து கட்சிக்கு வந்து கலையுதிர் காலம்னு சொல்கிறாரு அண்ணன். அவர் மேடைகளில் சொல்லியிருக்காரு. கட்சியில் ஒன்றாக பயணித்தவர்கள் அவர்களை கலைன்னு சொல்கிறது நியாயமா? கலைன்றது ஒன்றும் ஆபாச சொல்லு கிடையாது, அது அசிங்கமான சொல்லு கிடையாது. அது வந்து நெல் வளரும் போது கலை வரும். ஆமாங்களா, அது இயற்கை. அதை வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து ஒரு கட்சியில் வந்து சரியான நபர்களும் வருவான், சரியில்லாத நபர்களும் வருவான். ஒருத்தன் வந்து கட்சியை பயன்படுத்தி கொள்வான், சில இது வந்து கட்சிக்கு பயன்படுவான். உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கட்சிக்கு பயன்படுவது
கட்சியை பயன்படுத்துவதுன்னு 2 இருக்குது. அப்போ கட்சியை பயன்படுத்துறவங்க யாரு, கட்சிக்கு பயன்படுறவங்க யாரு அப்படின்றது இருக்கு 2. அதுதான் வந்து ஒண்ணு நெல்மணியா வரும், இன்னொன்னு கலையா வரும். அதுதான் விளக்கம் அதுல. புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஒன்றும் தவறானதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சிக்கு பயன்படுறவங்க இந்த கட்சியில இருப்பாங்க. கட்சியை பயன்படுத்துறவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வேற ஒரு கட்சியை பயன்படுத்தலான்னு போவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க வந்து இங்கதான் இருந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. எல்லோருக்கும் சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அண்ணன் சொல்ற போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்புல யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம்ன்றது வந்து அண்ணனுடைய அறைகோளாக ஓப்பன் சேலஞ்சே தானே சொல்றாங்க. ஓப்பன் இன்டர்வியூ சொல்லும் போதே சொல்றாங்க, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம், அவர்களுக்கான முழு ஜனநாயகம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வெளில போகலாம். இன்னைக்கு இல்லை, தினமும் கூட 2 பேர் நான் வெளியில போறேன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களால் உங்களுக்கு குறிப்பா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, அண்ணன் வந்து கட்சியை மறுகட்டுமானம் செய்வதற்கான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூட அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. 4 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம், கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுக்கு 4 நாள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, மறுகட்டுமானம் என்பது கிளை கழகங்களை உருவாக்கணும். கிட்டத்தட்ட 86,000 கிளை கழகங்கள், அதாவது 86,000 வாக்குச்சாவடிகளுக்கு கிளைகளை ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு கிளை என்று உருவாக்கணும்னு அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. எவ்ரி பூத் 10 யூத்னு சொன்னாங்க. அதை இப்போ நடைமுறைப்படுத்தணும் 2026 தேர்தலில். ஏன்னா நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. அடுத்து என்னன்னா வெற்றி மட்டும்தான் அதோட இலக்கா இருக்கும். வெற்றியை பெற வேண்டும் என்றால் திமுக அதிமுகவுக்கு கிளை கட்டமைப்புகள் வலுவா இருக்கிறதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் வெல்றாங்க. ஆள் இருக்காங்க இப்போ கிளை கட்டமைப்புல. ஆனா கிளை கட்டமைப்பு காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காதுன்றது வேற. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பூத்துக்கு பணம் கொடுக்கணும். ஒரு கிளைக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் திமுகவா அதிமுகவா செலவு பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த கிளை கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில காசு கொடுக்க மாட்டோம், ஆனா கிளைக்கு ஆட்களை போட்டு அதற்கான கிளை கட்டமைப்புகளை உருவாக்கணும்னு அண்ணா வந்து சொல்றாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இப்போ முத்துப்பாண்டியை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு, தம்பி இந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள் உன்னுடைய பொறுப்பு, நீ பார்த்துக்கன்னு என்கிட்ட சொல்லும்போது, நான் 4 தொகுதினா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 1000 வாக்குச்சாவடியில் 1000 பூத்துகளை நான் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கும். நான் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளைக்கு போய் நான் வேலை செஞ்சால் கூட எனக்கு 1000 நாள் தேவைப்படும், 3 வருஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதற்கான நேரம் இல்லை. அப்போ நான் என்ன அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நீ எங்கே தம்பி வாக்கு செலுத்துவ, அந்த பகுதியை பலப்படுத்து, அந்த வாக்குச்சாவடியை முடிச்சிட்டியா, அடுத்து பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து இப்போ இந்த 4 சட்டமன்ற தொகுதியும் நான் பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வேலை செய்கிறதுக்கு கட்சியில் உள்ள பிள்ளைகளை போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நான் செஞ்சு 1000 கிளைகளையும் நான் கட்டி முடிக்கிறதா தான் என்கிட்ட ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா என்னால் முடியவே முடியாது. அப்போ நான் என்னை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேலையை பிரித்து கொடுத்து சுலபமாக்குறாரு. அப்போ நான் சுலபமாக்கும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை அதிகார குறைப்பு செய்கிறாரு அண்ணன். 4 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்து கொண்டிருந்த என்னைய ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்கிறான், கட்சி பொறுப்பாளர் 200 பேர் இருக்கிறான்னா அவனை வச்சு கிளை கட்டமைப்ப முடியும்னு சொல்கிறாரு. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த 300 கிளை, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளைக்கு நான் கவனம் செலுத்தினா கூட 300 கிளை இருக்குன்னா அதுக்கு 1 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு. ஆமாம். அப்போ அவர் அண்ணன் என்ன சொல்கிறார், நாட்கள் இல்லைப்பா, அப்போ தம்பியும் உனக்கு ஒரு தொகுதி தரேன், அந்த தொகுதியில் போய் கிளை கட்டமைப்புகளை உருவாக்காத இடத்துலலாம் வேலை செஞ்சு சூரொட்டி ஓட்டுங்க, அங்கே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துங்க அப்படின்னு எனக்கு சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் 4 தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடிங்கி வேறு ஆளுக்கெல்லாம் கொடுக்க பார்க்குறாரு. இந்த 4 தொகுதியை நான் பார்க்க முடியாதா, 4 தொகுதிக்காரன் நான் சொல்கிறத கேட்க மாட்டானா, அப்போ என்னை ஒரு தொகுதிக்குள்ளே போய் அடக்க பார்க்குறீங்களா அப்படின்ற வருத்தம் இருக்கு இல்லையா? அவங்க அதை அதிகார குறைப்பான்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி நினைக்கும் போது அது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த கட்சியை விட்டு நான் வெளியில் போகிறேன், இவருக்கு வந்து சரியா வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறவங்க தான் கிளை கட்டமைப்பை உருவாக்கி களத்துல நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறவன் இந்த கட்சியில இருப்பான். அதுதான் இப்பவும் நான் திரும்ப சொல்றேன். இல்ல நான் இந்த தொகுதி இத்தனை தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அத்தனை தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது பூரா என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இங்க இருந்து 4 மாவட்டம் நான் தான் பார்த்தேன்லாம் சொல்லிலாம் யாரும் இனிமேல் வேலை செய்ய முடியாதுன்னு அண்ணன் வெளிப்படையா கட்சி பொறுப்பாளர்கள்ட்ட சொல்றாரு. இனிமேல் எதுவா இருந்தாலும், எந்த சிக்கலாக இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், யாராவது ஒருத்தர் நெருக்கடி கொடுத்தானா உடனே எனக்கு சொல்லு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தொந்தரவு செய்கிறாரு, மாவட்ட செயலாளர் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாரு, கொடியேற்ற விட மாட்டாரு, எனக்கு கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டாரு, என்னை வந்து கிளை கட்டமைப்பு போகிறப்ப நீ போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஏதாவது ஒரு நான் இது சொல்கிறப்ப எனக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அது நேரடியாக அண்ணன் கவனத்துக்கு போகுது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை பார்ப்பார், 2 தடவை பார்ப்பார், 3 தடவை பார்ப்பார், நீ எதுக்கிட்ட அங்கே போய் அவன் வேலை செய்கிற,
நீ உனக்கு கொடுத்த வேலையை செய்யடான்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னா மன வருத்தம் வருது. அப்போ எல்லா இடத்துலையும் அண்ணனே வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறாருன்றப்ப அண்ணன் என்னென்னா 15 வருஷமாக அவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தேன், 4 தொகுதி நீ கட்டமைச்சிருந்தேன்னா நான் எதுக்கு உன்கிட்ட வந்து கேட்க போகிறேன், நீ வேலை செய்யலை, உன்னால் முடிஞ்சதை தான் செஞ்சுருக்கிறேன், அப்போ நான் உன்கிட்ட இருந்து வேலையை கொஞ்சம் குறைச்சி முத்துப்பாண்டிகிட்ட ஒரு பொறுப்பு, தாமரைகிட்ட ஒரு பொறுப்பு, இன்னொருத்தரோட ஒரு பொறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரித்து கொடுக்குறேன். அது அதிகார குறைப்புன்னு நினைக்காத, கட்சியை பலப்படுத்துவதுன்னு என்னடான்னு சொல்கிறாரு. அதை வந்து புரிந்து கொள்ளாமல் வெளியேறவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வெளியில் போயிட்டு இருக்கவங்களுடைய கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த பிரபலமான முகங்கள் எல்லாருமே கட்சியை பயன்படுத்தி கொண்டவர்களா? அல்ல, அப்படி இல்லை. அவர்களுக்கு நோக்கம் இங்கே ஒருவேளை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்சியில் ஆகிறதா இருந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ வேற ஒரு கட்சிக்கு போனால் ஆயிடலாம்னு நினைக்கும் போது நான் போகிறேன். ஓகே, நான் சொல்கிறது புரியுது. அப்போ இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை. இப்போ வேற ஒரு விடயம் பர்சனலாக கூட எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கலாம், அதில் வெளியில் போகிறவங்க இருக்கிறா. ஒருவேளை வந்து மாவட்ட செயலாளருக்கும் மண்டல செயலாளருக்கும் வருத்தத்தில் மாவட்ட செயலாளர் வெளியில் போகலாம். இப்போ மண்டல செயலாளருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளருக்கும் இருக்கிற வருத்தத்தில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெளியில் போகலாம். ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளருக்கும் இந்த அதிகார குறைப்பு செய்ய, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் 2-3 மாவட்டம் என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, நான் இவங்கெல்லாம் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறப்ப அப்போ என்னென்னா நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்படுதுன்னு நினைக்கிறப்ப அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு தானே இருக்குது உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 4 மாவட்டத்தை பார்த்துக்கிறேன், ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு தம்பி நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், அண்ணே நான் அங்கே இருக்கேனே இங்கே இருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பதவி இருக்கும் வரைக்கும் தான் வந்து மரியாதை இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். நீங்கள் ஒரு பதவியிலிருந்து இறக்கப்பட்டுருச்சு, கட்சி ஒருத்தரை புறந்தள்ளிடுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூகா அழகிரி அவர்களினுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்தால் கிட்டத்தட்ட 10 மாவட்டம் தன்னுடைய கட்டுப்பாடு, கட்சி அவரை தூக்கி வீசிச்சு, அவருடைய நிலைமை இன்றைக்கி என்னவா இருக்குன்னு பாருங்கள். அப்போ கட்சி ஒருவரை அங்கீகரிக்கும் போது தான், கட்சியில் பொறுப்பில் இருக்கும்போது தான் அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாரும் மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அந்த பதவியிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால் வந்து என்னன்னா அதை ஜீரணிக்க முடியாது. ஏன்னா அதிகாரம் கையை அது என்னன்னா தினமும் வந்து நீங்கள் போனவொடனே உங்களை பார்த்தவொடனே 10 பேர் கும்பிடணும்னு நினைப்பீங்க, 10 பேர் வணக்கம் சொல்லணும்னு நினைப்பீங்க, 10 கட்சிக்காரன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைப்பீங்க, காது குத்துக்கு கூப்பிடணும்னு நினைப்பீங்க, அந்த நிகழ்ச்சி நடத்துறதா தான் என் பேர் இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் பழகிருப்பீங்க. அது இல்லைன்னும் போது உங்களால் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, வேறு தனி இயக்கம் கட்ட நினைப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பார்ட்டியில் போய் இணைஞ்சு நம்ம வேலை செய்ய முடியுமான்னு நினைப்பாங்க. இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. இது எனக்குன்னு இல்லை அவங்களுக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து பழகினவங்க யாராலையும் இருக்க முடியாது. அப்படி நினச்சி வெளியில் போனவங்க தான் மிக முக்கியமானவங்க. இப்போ நான் இந்த ஆளுமே என்னால் செலுத்த முடியும், நான் வேற ஒரு இடத்துல போய் என்னால் செலுத்த முடியும் நான் நினைக்கிறேன்னு போகிறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், தடையாக இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு. இந்த கட்சியில் இருப்பதாக இருந்தால் தலைமை சொல்வதை கேட்டு இந்த வேலையை செஞ்சாதான் இங்க இருக்க முடியும்பான்னு அவரே சொல்றாரு, அண்ணனே சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல சரி அண்ணனே நேரடியா சொல்லும் போது இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு நினைச்சு வெளியேறவங்க தான் இதே தவிர மற்றபடி இதுல ஒன்றும் எந்த பிணக்கும் இல்லை. அது கட்சியினுடைய கொள்கையில பிணக்க, கோட்பாட்டில் பிணக்க அப்படிலாம் இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு கட்டமேன்னு சொல்றதுல குழப்பம், அந்த பிணக்கில் தான் வெளியில போறாங்க. காளியமானவர்கள் நீங்க கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய பல்ஸ் கூட உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். எங்கே போகிற ஐடியாவில் இருக்காங்கன்னு எதுவும் தெரியுமா? தெரியல. தங்கச்சி எங்கே போகிறாங்க, எங்கே போனாலும் நான் வாழ்த்துறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், காளியம்மாள்னு இல்லை, இந்த கட்சியை விட்டு யாரெல்லாம் வெளியில் போயிருக்கிறாங்களோ, இன்னும் யாரெல்லாம் வெளியில் போக இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தான். எங்கே போய் வேணாலும் அரசியல் பணி, அவங்க மக்கள் பணி செய்யணும் தானே ஆசைப்பட்றாங்க. எந்த கட்சியிலேயோ ஒரு கட்சியில் இணைஞ்சு செஞ்சாலும் சரி, தனி அமைப்பு கட்டினாலும் சரி, மக்கள் பணி செய்வதற்கு சரியான இடம் இதுதான், எனக்கு இங்கே முடியல நான் வேற ஒரு இடத்துல செய்ய போகிறேன்னு எங்கே போய் அவங்க வேலையை செஞ்சாலும் மனதார நான் வாழ்த்துக்கிறேன், எல்லோருக்கும் வாழ்த்துக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்து. ஒருத்தவங்க திமுக சொல்றாங்க, ஒருத்தவங்க தாவேக்கான்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு ஹேசியமா போயிட்டு இருக்கு. அது அவங்க விருப்பம். அது அந்த முடிவை நம்ம சொல்ல முடியாது. இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். எது அவர்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, இங்க போனா நான் கன்வீனியன்ட்டா வேலை செய்ய முடியும், இங்க போனா நான் நினைச்சதை செய்ய முடியும், இங்க போனா நான் நினைச்சதை அடைஞ்சிட முடியும், அவங்க எங்க நினைக்கிறாங்களோ அங்க போட்டோம். ஓகே, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது, அது அவங்களுடைய சுதந்திரம். அதுல எங்க போனாலும் நான் வாழ்த்து சொல்றேன். அதுல எந்த அதே போல இன்னொரு சர்ச்சை, ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அவருடைய விமர்சனம்ங்கிறது எல்லாரையும் விமர்சனத்தை விடையும் ரொம்ப கடுமையா வச்சிருக்காரு. இந்த பெரியாரின் மீது நீங்கள் நாம் தமிழர் வச்ச விமர்சனத்தை மையமா வச்சு அவர் வெளியேறியிருக்காரு. பாஜகவுடைய செயல் திட்டத்தின்படி சீமான் அவர்கள் செயல்படுறாரு, அதன் காரணமாக தான் நான் கட்சியை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குற்றச்சாட்டு தான், குற்றச்சாட்டை தான் பாக்குறேன். அதுல ஒண்ணும் இல்லை, கருத்து ஒண்ணும் இல்லை. அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அது குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். எல்லோரும் தொடர்ச்சியா சொல்லி கொண்டு இருந்ததுதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக தமிழர் கட்சி செயல்படுதுன்னு சொன்னதுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் பாதையில போகுதுன்னு சொல்லி
அவர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொல்கிறதுக்கும் ஒன்றும் வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லாடலை மாற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக கடைசி வரைக்கும் செயல்படலைன்னு தம்பி இடும்பவனம் கார்த்தி ஒரு புத்தகம் போட்டிருக்காப்புல, யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு பல ஆதார தகவல்களோட புத்தகம் போட்டிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டதுன்னு ஒரு செய்தி கூட கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி சமரசம் செய்து கொண்டால் அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நம்ம வச்சிட்டோம்ல, வச்சதுனால தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நம்ம வைக்காத போது நம்ம அதை அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும்னு அவசியம் இல்லை, இது பண்ணணும்ல. நான் பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சியிலிருந்து யார் வெளியில் போனாலும் சரி, இன்னார் அன்னாரும் இல்லை, இந்த கட்சி நல்ல கட்சி, சிறந்த கட்சி, சிறப்பான தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு போவாங்களே, போக மாட்டாங்களா? அப்படி போனீங்கன்னா ஏன் இந்த கட்சியை விட்டு வந்தீங்க கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ அதுபோல் இங்கே கட்சியை விட்டு வெளியில் போகும்போது சில காரணங்கள் சொல்லணும், கருத்து சொல்ல வேண்டிய தேவை. அந்த தேவையின் அடிப்படையில் தான் கருத்து சொல்கிறாங்க, காரணம் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இதில் ஒரு காரணமும் அவங்க வைக்கிற கருத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு கருத்தும் இல்லை. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். அதில் அதான் அண்ணன் சொல்கிறது தான். அண்ணன் நேற்று கூட சொன்னாங்கன்னு சொல்கிறேன்ல, எந்த கருத்தும் நீங்கள் எதை பற்றியும் சொல்லாதீங்க, அது அவங்களுடைய கருத்து, அவங்க கருத்துக்கே விடுவோம். அது வந்து காலப்போக்கில் என்ன நடக்குது, நாம் தமிழர் கட்சி என்ன அரசியல் பாதையில் பயணிக்குது, என்ன முடிவெடுக்க போகுதுன்றத அவங்களும் பார்க்க போகிறாங்க, ஊடகங்களும் பார்க்க போகுது, மக்களும் பார்க்க போகிறாங்க. அதை வைத்து தானே வாக்கே போக போகுது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறேனோ அதை வைத்து தான் மக்கள் என்னை நம்புவது இல்லையா? இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தலாமா, வாக்கு செலுத்தக்கூடாதா, இந்த கட்சி நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதான்றதை எப்போ நம்புவாங்கன்னா, என்னுடைய செயல்பாட்டின் அடிப்படையில், நான் முன்வைக்கிற அரசியலின் அடிப்படையில் தான் முடிவு செய்வாங்க. அதை மக்கள் முடிவு செய்யட்டும். மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளருது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு தேர்தல் கட்சியாக நாம் தமிழர் வந்தாச்சு. அதையும் தாண்டி நியூகம்மரும் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதையெல்லாம் காரணம் காட்டி நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வங்கிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு விஜய் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இல்லை, இங்கே இன்னைக்கு வந்து நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள், கருத்து சொல்கிறவங்க, ஊடகங்கள், இதெல்லாம் வந்து நான் கருத்து உருவாக்கமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், களத்தில் நின்று பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அது ஓட்டா மாறுமா மாறாதான். கமலஹாசன் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ரசிகர்கள் என்பவர்கள் வந்து, நான் கூட விஜய் படத்தை ரசிப்பேன், நான் மிகச்சிறந்த அஜித்துடைய ரசிகர். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்கும்போது நான் அஜித் படங்களை விரும்பி பார்த்துருக்குறேன். அஜித்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அஜித் மாதிரி வந்து ஒரு தலை சிறந்த மனிதர் இல்லைன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் போல் ஒரு ஒழுக்கமான எனக்கு அவருடைய நடிப்பு, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோக ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து எந்த பின்னணியும் இல்லாமல் எழுந்து வந்தவர், உங்களுக்கு தெரியும். அதுபோல் அஜித்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதுபோல் அஜித்தை பிடிக்கும்ன்றக்க அஜித் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தாரா நான் போய் அஜித்துக்கு ஓட்டு போடுவேன்னு இருக்கேன். அப்படி கிடையாது. இப்போ திமுகவில் இருக்கிறவங்க அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, திமுகவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எல்லோருக்கும் விஜயை பிடிக்கும் அப்படின்னா, விஜயை பிடிச்சவங்க எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து வேறு சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஆந்திராவில் கட்சி தொடங்கினாங்க. உங்களுக்கு தெரியும், கண்ணு முன்னாடி தெரியும். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களை கூட்டி தன்னுடைய கட்சியை அறிவித்தார். அவருடைய நிலைமை என்னென்னா, காங்கிரஸ் கட்சியில் போய் கரைஞ்சு போயிட்டார். இன்றைக்கி கட்சியே இல்லை. புரியுது? காங்கிரஸ் கட்சியில் இணைச்சிட்டார். பவன் கல்யாண் அவர்கள் எப்படி இவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கோ, அதே போல் அதற்கு இணையான ரசிகர் பட்டாளம் பவன் கல்யாணுக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தலை தனித்து நின்று போட்டிட்டு முயற்சி செஞ்சார். அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அவர் வந்து பாஜக, தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி வச்சு அவர் இன்னைக்கு வந்து ஒரு துணை முதல்வராக மாறி இருக்கிறாருன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, ரசிகர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்போ நம்ம குறிப்பிடுற மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் ரசிகர் நமக்கு இருக்கிறான்னு சொன்னால், ஒரு வீட்லேயும் 3 ஓட்டுன்னா 30 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்படி கணக்கு பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிலாம் கணக்கு பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் தராங்க. வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்கு ஒரு 1000 ரூபா தராங்க, பொம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்கு ஒரு 1000 ரூபா தராங்க. அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாயை மாதம் கொடுக்குற திமுகவுக்கு தானே மொத்த ஓட்டு விழுகணும். ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி தான் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்தாரு. அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வி. இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஆளை யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஓட்டு போட்டால் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போடணும்.
ஏன் போடலை? இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இப்போ கடைசியாக நடந்த தேர்தலின் அடிப்படையில் பாருங்கள், 25,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துச்சு. ₹1 கூட காசு கொடுக்கலன்னு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் தெரியும். அப்போ திமுக எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரியும், இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்தாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய எதிர்கட்சின்ற ஒரு கட்சியே போட்டியிடலை. அப்போ இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 25,000 ஓட்டுன்னு இவங்க எண்ணி சொன்னது, விழுந்தது எவ்வளோன்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது போல் வந்து திமுகவுக்கு தானே எல்லா ஓட்டும் போட்டிருக்கணும். அப்போ ஏன் போடலை மக்கள்? காசு கொடுத்து தான் திரும்பவும் தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. அப்போ திமுகவுக்கு அந்த நிலைமை இருக்குது அப்படின்னா, புதிதாக வந்திருக்கிற ஒரு ஆற்றல், அவர் இன்னும் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன செய்ய போகிறாரு, மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு, தேர்தலில் நான் வென்று வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லணும். இப்போ கொள்கையை சொல்வதற்கே கிட்டத்தட்ட ஓராண்டு எடுத்துக்கிட்டாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வரையறையை தேடி இருப்பார் போல், யார் யாரெல்லாம் கொள்கை தலைவராக வைப்பது, யார் யாரெல்லாம் என்னென்ன கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் படிச்சுட்டு இருப்பார். இப்போ இந்தியா முழுமைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் எப்பவும் போல் இந்த இலவசம் கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய இலவச திட்ட நாயகன் வந்து திமுக கிடையாது, பிரசாந்த் கிஷோர் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு தான் இவங்கெல்லாம் நன்றி சொல்லணும். யார் இப்போ நலத்திட்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அதுபோல் வந்து விஜய்க்கு வந்து ஒரு இலவச திட்டங்கள் என்னென்னலாம் இலவசம் கொடுக்கலாம்னு அவர் வந்து ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பாரு. அந்த பட்டியலை வந்து இவர் வாசிப்பார். இவர் ஒரு பட்டியல் கொடுப்பாரு, அவர் ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் அவர் ஒரு பட்டியல் கொடுப்பாரு. இதையெல்லாம் வாங்கி அவர் ஒரு பட்டியலை வாசிப்பார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்பவும் போல் இவங்க சொல்கிற பட்டியல், அவங்க சொல்கிற பட்டியல் ரெண்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அது மக்களுக்கு எது சரி எது தவறுன்னு நம்ம மக்கள் முன்னாடி வைத்து அதற்கு பிறகு தான் வாக்காக மாறும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது ஒரு இடைத்தேர்தலை உங்களுக்கு தெரியும், இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்க தயாரல்ல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை எம்ஜிஆர் பெற்றதற்கு பிறகு தான் அவருக்கே முழுவதுமாக நம்பிக்கை வந்துச்சு. எப்படின்னா அதிமுகவை நம்ம வழி நடத்தி போயிடலாம், வென்றலான்ற ஒரு நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கும் போது தான் மக்கள் நமக்கு பெரு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிறந்து சர்வசாதாரணமாக அவர் வென்று வந்து ஆட்சியை பிடிச்சார். அப்போ அதுபோல் நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ, இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கட்சி தொடங்கும் போதே 50 லட்சம் ஓட்டு இருக்குன்னு எல்லா ஊடகவியலாளரும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு த்ரெட்டாக வந்துடும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டை பாதிச்சிரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு தடவை நிரூபித்து காமிச்சிட்டாருன்னா பாதிப்பு அடைஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் நம்ம சரி ஆமாம் விஜய் வந்த உடனே நம்ம ஓட்டு பாதிச்சிருச்சுன்னு நம்ம உணர முடியும். அப்படி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற 50 ஆண்டு கால அரசியல் கட்சி, 75 ஆண்டு கால அரசியல் கட்சியை நாம் தமிழர் கட்சியின் ஓட்டை பிரிக்க முடியல. புதிதாக ஒருத்தர் கட்சி தொடங்கி இந்த ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாருன்னு நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எப்படி ஏற்க முடியும்ன்ற கேள்வி இருக்கு. ஓகே, அது விஜய் அவர்கள் வரணும். இப்போ நான் ஆட்சி செய்வேன், இதில் இப்படிலாம் ஆட்சி செய்வேன், இதெல்லாம் செய்வேன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, பரந்தூர் விமான நிலையம் போனார் உங்களுக்கு போராட்டத்தில், பிரச்சனை இல்லாத இடத்துல விமான நிலையம் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. எப்படி தீர்வு சொல்கிறாரு? பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்கள் அந்த இடத்த கையகப்படுத்தி அதில் விமான நிலையம் கட்டிக்கங்கன்னு சொல்கிறாரு. சென்னையில் விமான நிலையம் இருக்கும்போது இங்கே எதுக்கடா விமான நிலையம்னு நம்ம கேட்குறோம். ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் ஆக்கிரமித்து, ஏரிகளையும் தாங்கல்களையும் ஆக்கிரமித்து ஏன் பரந்தூர் விமான நிலையம் இங்கே தேவை, அம்பானிக்கு எதுக்கடா இங்கே 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டுன்னு நாங்கள் கேட்குறோம். அதை தானே கேட்கணும் அவர். அதை விட்டுட்டு இந்த இடத்துல பிரச்சனை இல்லாத இடத்துல வீடை கட்டிக்கிங்கன்னு, இது ஏர்போர்ட்டை கட்டிக்கங்கன்னு சொல்கிறாருன்னா அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறாருன்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல் வந்து இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. அவர் ஏன் விஜய் அவர்கள் வந்து எதையும் ஏன் வெளியில் பேச மாட்டாருன்னா பேசுவதெல்லாம் விவாத பொருளாக மாறிடும், நமக்கு போடுறவன் கூட போடாமல் போயிடுவானோன்ற அச்சத்தில் தான் அவர் பேச மாட்டார். அப்போ அந்த அச்சத்தை நீங்கள் கைவிட்டு சரியோ தவறோ ஒரு கருத்து சொல்லுங்க. இந்த கருத்து தப்பாக இருக்குன்னு சொன்னால் மக்கள் எதிர்த்தாங்கன்னா கருத்தை மீண்டும் திரும்ப பெற்று வேற ஒரு கருத்து, நான் ஆமாம் நான் சொன்னேன் தவறு, நான் வேற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், மக்களின் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தானே ஓட்டு போடுவான். பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிட்டு வந்தார், பரந்தூரில் எத்தனை ஓட்டு விழுகுதுன்னு பார்ப்போம். அதுபோல் நாங்கள் மக்களின் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் கூட இருக்கிறோம். அப்படி பார்த்தா நாங்கள் தான் தமிழ்நாட்டின் சிஎம் ஆகிருக்கணும். இந்த 40 பாராளுமன்றத்துலேயும் நாங்கள் தான் வென்றிருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் தலையிட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆசிரியர்கள் போராட்டமா, மாணவர்கள் போராட்டமா, எல்லா போராட்டத்துக்கும் அனைத்து போராட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் போனதுக்கு பிறகுதான் ஊடகமே வரும். அது வரைக்கும் அது செய்தியாகவே மாறாது.
அப்போ அதுக்கு அழைச்சி எங்களை போராட்டத்தில் பங்கெடுக்க வைத்த மக்கள் போட்டிருந்தாலே நாம் தமிழர் கட்சிக்கு 40க்கு 40 ஜெயிச்சிருக்கணும். இல்ல ஸ்விக்கி ஊழியர் போராட்டத்துல இருந்து ஆட்டோ ஓட்டுநர் போராட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்க போய் பேசுறாரு. ஆமா, அப்போ நீங்க சாம்சங் போராட்டத்துல இருந்து அப்போ எல்லோருக்கும் நாங்க வந்து பேசுறோம். அப்படி உண்மையிலேயே நாங்க போன எல்லாத்துக்கும் மக்கள் எங்களை ஆதரிச்சு எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தோம்னா நாங்க தான் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கணும். அப்போ 40க்கு 40 நாம எங்களுக்கு ஏன் போடல மக்கள்? அப்போ அவனுக்கு ஒரு கருத்து இருக்குது, இந்த கட்சிக்கு போடலாம், இந்த கட்சிக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் விஜய்க்கு எதுக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? கமலஹாசன் அவர்கள் போல ஒரு திரைக்கவர்ச்சி அவர்கிட்ட இருக்குது. அந்த திரைக்கவர்ச்சிக்கு என்ன வாக்கு விழுகுதுன்னு இந்த தடவை பார்க்க போகிறோம். ஓகே, திரைக்கவர்ச்சிக்கு போடுற வாக்கு தான் அது. கருத்து அது கருத்தால் போடப்பட்ட வாக்குன்னு நான் வந்து சொல்ல முடியாது. அதை தான் நான் பார்க்குறேன். ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நம்ம சொல்ல விரும்புறது அதுதான். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து கட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, பாதிப்பும் வராது. குறிப்பாக அதே போல விஜயால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு திட்டும் கிடையாது. உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நன்றி முத்துப்பாண்டி சார். நன்றி.